வெற்றிடமாக இருக்கக்கூடிய இடத்தில் கூட வெற்றியை தர வைக்கும் இந்த வெற்றிலை தீபத்தை முருகனை நினைத்து நாம் செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 நமக்கு எந்த நேரம் ஒத்து வருகிறதோ அந்த நேரத்தில் வெற்றிலை தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு நானும் காலையில 6 to 7 வெற்றிலை தீபம் ஏற்றிட்டேன். அந்த காம்புகளை நம்ம அந்த அகல் விளக்கில் வச்சுட்டு சுற்றி பூ வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம வேண்டுதலை வச்சு நிறைவேற்றலாம். இதை வாரம் வாரம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய விருப்பம். இத்தனை வாரம் ஏற்றியும் வேண்டுதல் வைக்கலாம். இல்லை நீங்கள் தொடர்ந்து முருகனுக்கு இந்த தீபத்தையும் ஏற்றலாம். இந்த தீபம்லாம் ஏற்ற எனக்கு நேரம் இருக்காது, வெற்றிலை வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களால் என்ன தீபம் ஏற்ற முடியுமோ, ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்ற முடியும்னா கூட அதை கூட நீங்கள் ஏற்றலாம். ஸோ உங்களுக்கு என்ன வசதியோ அதை பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். இன்னைக்கு லாங் வீடியோவில் ஒரு அருமையான கோவில் தரிசனம் நாங்கள் போனது கிருத்திகை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போன வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள். அதில் உங்களுடைய சந்தேகங்கள், ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே அசைவம் தான் சாப்பிடுவோம், அப்போ நம்ம என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நாட்களில் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். ஆண்கள் அன்னைக்கு தான் வீட்டில் இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நம்மளுடைய விரதத்தை அவங்க மேலே எப்படி நம்ம திணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய வீட்டில் இது ஒரு பிரச்சனையா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யும் போது. அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவங்க வீட்லயும் இருப்பாங்க. ஸோ ரெண்டையும் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோவும் இன்னைக்கு அந்த வீடியோ பதிவுல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பதிவுல சண்முக கவசம் அதை பாராயணம் செய்கிறேன். 5வது பாடல் நீங்களும் கேட்டு பயன்பெறுங்க. உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க தருக்கன் ஏறிடவே என் கை தலத்தை முருகன் காக்க புறம் கையை அயிலோன் காக்க போரிக்கர வீரர்கள் 10 பிறங்கும் மால் மருகன் காக்க பெண் முதுகை சேய் காக்க. உமையம்மையாரின் இளைய மகன் என் முன்னங்கைகளை உறுதியாய் இருக்கும்படி காப்பாராக. சிறந்த முருகப்பெருமான் என் கைகள் அஞ்சாமை மிகும்படி காப்பாராக. வேலையுடைய முருகன் என் புறங்கைகளை காப்பாராக. சிறந்து விளங்கும் திருமாலின் மருமகன் கருவியாய் அமைந்துள்ள என் 10 விரல்களை காப்பாராக. குழந்தை தெய்வம் என் பின் முதுகை காப்பாராக. இந்த சண்முக கவசத்துடைய பாடல் விளக்கம் கடைசியில கொடுத்துருக்கேன். நீங்க தேவைப்படுதுன்னா எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதை வாரம் நம்ம பாராயணம் செய்யும் போது நம்மளுக்கு இருக்கிற நோய் நொடிகள் எல்லாமே தீரும். நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம், திருப்புகழ், வேல்மாறல், இப்படி நிறைய விஷயங்கள் முருகனை பாடுறதுக்கு நிறைய பாடல்கள் இருக்கு. உங்களுக்கு எது விருப்பமோ அதை பாராயணம் செய்யுங்க. ஏற்கனவே செவ்வாய்க்கிழமையில வேல்மாறல் ஃபுல்லா நான் பாடல் விளக்கம்லாம் கொடுத்துருந்தேன். அதனுடைய பிளேலிஸ்ட் வேல்மாறல் அப்படின்னு இருக்கும், பாருங்க. இப்ப நான் சண்முக கவசத்துடைய பாடலும் அதனுடைய விளக்கமும் கொடுத்துட்டு இருக்கேன். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ சண்முக கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். நன்றி.